வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். தொழிலாளர்களுக்கு கழகம் துணை நிற்கும். அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதில்தான் திமுக அரசு கவனமாக இருக்கின்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ, அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேச்சு. பிப்ரவரி 9 வெளியான தகவல். கோவை திருச்சி சாலை சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிய தமிழ்நாடு அரசையும் போக்குவரத்து கழக நிர்வாகத்தையும் கண்டித்து கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மண்டல அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க கோவை மண்டல செயலாளர் சிடிசி ஏ செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன், கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ பேசுகையில், போக்குவரத்து கழகங்கள் ஆரம்பித்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதிமுக ஆட்சி செய்த 32 ஆண்டுகளில் தான் போக்குவரத்து கழகம் நல்ல வளர்ச்சியை கண்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகமான புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் புதிய வழித்தடங்களில் இயக்கப்பட்டது. திமுக அரசு அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிருக்கான இலவச பேருந்து சேவையை அறிவித்துவிட்டு குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும் இலவசம் என நடைமுறைப்படுத்தியது. எனவே அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிர் பயணம் செய்ய இலவசம் என அறிவிக்க வேண்டும். கிராமப்புற வழித்தடங்களில் குறைக்கப்பட்ட அனைத்து நகர பேருந்துகளையும் மீண்டும் இயக்க வேண்டும். கொரோனா காலத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பணிக்கு வராமல் 8 மாத காலம் முழுச்சம்பளம் வழங்கியவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கியது கழக ஆட்சியில்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் போக்குவரத்து கழகங்களில் அரசு ஊழியர்கள் அதிக ஊழியர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் முறைப்படி தேர்வு செய்து பணியமர்த்தப்பட்டனர். இந்த விடியா திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு மூடு விழா நடத்திவிட்டுத்தான் செல்வார்கள். 2026 எடப்பாடியார் ஆட்சியை மலரச் செய்வதால் தான் போக்குவரத்து துறையும் பணிபுரியும் தொழிலாளர்களையும் காப்பாற்ற முடியும். இவ்வாறு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ பேசினார். தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேசுகையில், தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும். பல்வேறு காலகட்டங்களிலும் தொழிலாளர்கள் பாதுகாப்பது அதிமுகவும் அண்ணா தொழிற்சங்கமும் தான். விடியா திமுக அரசு 15வது ஊதிய பேச்சுவார்த்தையை துவக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. அண்ணா போக்குவரத்து கழகம் தொழிலாளர் சங்கம் போராட்டம் நடத்தியதால் வேறு வழி இல்லாமல் 3ஆம் நபரை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வெறும் 2000 ரூபாய் கொடுக்க வக்கில்லை. நீதிமன்றம் சொன்னது, உங்களின் போராட்டம் நியாயமானது, ஆனால் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட வலியுறுத்தினார்கள். தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம். போக்குவரத்து துறை முதன்மைச் செயலாளர் நேற்று கோட்டையில் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளோம். அனைத்து தொழிற்சங்கத்தினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் 25ஆம் தேதி தமிழகத்தை மாபெரும் வேலைநிறுத்தம் செய்ய தயாராக உள்ளோம். மேலும் இந்த போராட்டத்தை நடத்தும் போது திமுக தொழிற்சங்கத்தை தவிர அனைத்து தொழிற்சங்கமும் வேலைநிறுத்தம் செய்ய தயாராக இருக்கிறது. மீண்டும் தேர்தல் வரும்போது ஸ்டாலின் சொல்வார், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் போக்குவரத்து தொழிலாளர்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்று. அதை கேட்டு ஏமாற நாங்கள் யாரும் தயாராக இல்லை. மண்மிகு அம்மா ஆட்சியில் ஓய்வு பெற்று செல்லும் தொழிலாளர்கள் காசோலையுடன் சென்றார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் வெறும் கையுடன் செல்கிறார்கள். மேலும் கொரோனா காலத்தில் இந்தியாவிலேயே உதவித்தொகையும் தீபாவளி போனஸும் கொடுத்தது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அரசு. இந்த திமுக அரசு அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதில்தான் கவனமாக இருக்கின்றது. 10 ஆண்டுகள் அம்மா ஆட்சியில் 16,000 பேருந்துகள் வாங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் வருடம் 1000 பேருந்து வாங்குவதாக கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். தமிழகத்தில் 4000 முதல் 5000 பேருந்துகள் ஓடாமல் நின்று கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது கண்டன போராட்ட கூட்டம் நடக்கும் இந்த நேரத்தில் 13, 14ஆம் தேதிகளில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்துள்ளார்கள். இதுதான் கொங்கு மண்டலத்திற்கு கிடைத்த வெற்றி. இவர் அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேசினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் சே தாமோதரன் எம்எல்ஏ, கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் KR ஜெயராம் எம்எல்ஏ, கழக அமைப்புச் செயலாளர் ஆர் சின்னசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் OK சின்ராஜ், எட்டுமடை ஏ சண்முகம், அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைவர் தாடிமா ராசு, அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளர் KB துரைசாமி, சிடிசி ஜப்பார் கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன்,
அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர்கள் ஆட்டோ எஸ் ஜே அசோக்குமார், பிஆர் கே குருசாமி, கட்டுமான சங்க மாநில செயலாளர் கே ஆறுமுகம், மாநில பொருளாளர் கண்மலை ஆர் முருகேசன், அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து மண்டல தலைவர் விபி ரமேஷ், மண்டல பொருளாளர் தங்கராஜ் ரங்கராஜ், ஆவின் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் ஆவின் எஸ் முருகன், நிர்வாகிகள் எஸ் கே பழனி உட்பட 1000க்கும் மேற்பட்ட அண்ணா போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் நிர்வாகிகளும் தரலாக கலந்து கொண்டனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.